வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் அனுப்பக்கூடிய டிபார்ட்மெண்ட் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிளர்க்கு, அசிஸ்டன்ட், வாட்ச்மேன் அப்படின்னு சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th எனி டிகிரின்னு படிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக எலிஜிபிள் தான். அதே மாதிரி உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான் வச்சு ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டேட் அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கையோட பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் கொடுக்குற ஜாப் அப்டேட் எல்லாமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி இதை நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் இங்கே ஃபில் பண்ணணும். இங்கே உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இங்கே உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தை அல்லது கணவரோட பெயர், உங்களுடைய ஜெண்டர் டீட்டெயில்ஸ் மேலா ஃபீமேலான்னு சொல்லி ஃபில் பண்ணணும். உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துருங்க. அதேமாதிரி தற்போதைய முகவரியும் பின்கோடோட இங்கே ரைட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர், ஜாதி அண்ட் மதம் இதோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதி எதுவோ அதை கரெக்டாக இங்கே டிக் பண்ணிடுங்க. உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய கல்வி தகுதி டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கரெக்டாக கொடுத்துடணும். அதாவது 8th ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அடுத்தடுத்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே ஃபில் பண்ணணும். அதாவது 8th 10th 12th டிகிரி அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்க மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னுரிமை சான்றிதழ் ஏதாவது வச்சுருக்கீங்களா, அதாவது ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். உங்களுடைய மெயில் ஐடி, இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிசி, அதே மாதிரி எல்லா மதிப்பெண் சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதோட எல்லா மார்க் ஷீட்டும் அட்டாச் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, அதே மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கேட்குறீங்கன்னா அதற்கான ப்ரூஃப் எல்லாமே அந்த அப்ளிகேஷனோட ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதுநிலை மண்டல மேலாளர், மண்டல அலுவலகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், 2வது தளம், A பிளாக், வெண்பாக்கம், செங்கல்பட்டு 603111 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், அதாவது TNCSC அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன். ஓகேங்களா? இதுதான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றினா தமிழ்நாடு அரசு நிறுவனம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு டெம்பரரி பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 2025 அந்த டேட்டில் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், ஜாதி சான்று, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தால் அதோட சான்றுமே கேட்குறாங்க. ரேஷன் கார்டு, இருப்பிடச் சான்று, அதே மாதிரி வயது உறுதிச் சான்று, ஆதார் அட்டை, எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்னு சொல்லி எல்லாமே சேர்த்து எக்ஸ்ட்ராவாக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் சேர்த்து ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்ளிகேஷனோட எக்ஸ்ட்ராவாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிறத செக் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அந்த போஸ்ட்டுக்கு ரெக்ரூட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பேசிஸில் அண்ட் மார்க் பேசிஸ்லையும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பருவகால பட்டியல் எழுத்தர்கள் மற்றும் உதவுபவர்கள் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கின மார்க், அவங்க சொல்லியிருக்க குவாலிஃபிகேஷனில் நீங்கள் வச்சுருக்க மார்க்குக்கு பார்த்தீங்கன்னா 50% மதிப்பெண் தருவாங்க. அதே மாதிரி இன்டர்வியூக்கு 50% மதிப்பெண் என்ற அடிப்படையில் உங்களை ரெக்ரூட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் மார்க் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முக்கியமாக ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது, இன்டர்வியூ பேசிஸில் தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா?
ஸோ இப்போ நீங்கள் 2-3 போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ண போகிறீங்க, கிளர்க்கு போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும், அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும், வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்கள் தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா போஸ்டிங்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பருவகால பட்டியல் எழுத்தர், ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். 80 வேக்கன்சிஸ் இருக்குது. பருவகால உதவுபவர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். 80 போஸ்ட் இருக்குது. வாட்ச்மேன் போஸ்ட்டுக்கு மட்டும் ஆண்கள் மட்டும் விண்ணப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. 80 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் ஸோ இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். கிளர்க்கு போஸ்ட்டுக்கு இளங்கலை அறிவியல் படிச்சிருக்கணும், அதாவது பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக டிகிரி முடிச்சிருக்கணும், அல்லது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்கனாலும் நீங்கள் எலிஜிபிள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருந்தால் 18 to 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 18 to 37 வயது வரைக்கும் இருக்கவங்களும், பிசி எம்பிசி பிசிஎம் டிஎன்சி இவங்கெல்லாம் 34 வயது வரைக்கும் இருக்கவங்களும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க இந்த ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 1/7/2025 அந்த டேட்குள்ளே நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கீங்க, அந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீசனல் ஹெல்ப்பர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ், அதாவது உதவுபவர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 25 to 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டினா 37, எம்பிசி பிசி பிசிஎம்னா 34 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா பருவகால காவலர், ஸோ அதாவது சீசனல் வாட்ச்மேன், இந்த போஸ்ட்டுக்கு 8th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 10th 12th அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரியாக இருந்தால் 21 to 32 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எல்லாம் 37 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள். எம்பிசி பிசி பிசிஎம் எல்லாம் 34 வயது வரைக்கும் இருக்கவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வயது வரம்பில் உங்களுக்கு தளர்வுகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பர்டிகுலராக அது என்ன ஏஜ் லிமிட் எத்தனை வருஷங்கிறத சொல்லலை. ஓகேங்களா. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு போஸ்ட்டுக்கு அவங்க சொல்லியிருக்க மாதிரி சேலரி பார்த்தீங்கன்னா 5285 ரூபா ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா 5087 ரூபா, அதோட டி அலவன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உதவுபவர் போஸ்ட்டுக்கு சேலரி பார்த்திங்கன்னா 5218, அதோட டிஎன்எஸ் அலவன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 5087 ப்ளஸ் டி அலவன்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி காவலர் போஸ்ட்டுக்கும் சேம் சேலரி, அதாவது 5218 ப்ளஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் அதோட டி அலவன்சஸ் இதெல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் அக்டோபர் 7ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ண டைம் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இன்டர்வியூக்கு போகிறப்ப நீங்கள் முக்கியமாக ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. ஸோ அதையெல்லாம் தான் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிறத ஃப்யூச்சரில் உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. இதுதான் வந்து இந்த ஜாப்க்கான ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.